கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தினசரி காலையில் ஜெபம் செய்வோம். இன்றைய நாள் 16/7/2026. இன்றைய வேதாகம வசனம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யோசுவா 1:9. ஆம், நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில், பரலோக பிதாவே, இந்த அதிகாலையில் உமது பரிசுத்த சந்நிதியில் நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எங்களை நேசித்து இந்த புதிய நாளை காணச் செய்த உமது கிருபைக்காக உமக்கு கோடி கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் நீர் நினைத்தருளும். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்தையும் கவலையும் மனவேதனையும் கண்ணீரையும் இன்று நீர் மாற்றும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. யோசுவா 1:9 நீர் சொன்னபடி, கலங்காதே திகையாதே, நான் உன்னோடே இருக்கிறேன் என்ற வாக்கு தத்தம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும். உடைந்த இருதயங்களை கட்டி எழுப்பும், தளர்ந்தவர்களுக்கு புதிய பலனை தாரும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, நோயினால் வேதனைப்படுகிற உமது பிள்ளைகள் இன்று உமது காயங்களினால் சுகமாக்கும். உடலிலும் மனதிலும் ஆவியிலும் முழுமையான குணமளியும். மருத்துவர்கள் கைவிட்ட சூழ்நிலையிலும் நீர் அதிசயம் செய்கின்ற தேவன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. வேலை இல்லாமல் காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல வேலை வாசலை திறந்தருளும். தொழில் செய்பவர்களின் தொழிலை ஆசிர்வதியும். கடனில் சிக்கி தவிக்கிறவர்களுக்கு விடுதலையையும் பொருளாதார ஆசீர்வாதத்தையும் அருளும். மூடிய கதவுகளை திறந்து யாராலும் மூட முடியாத ஆசீர்வாத கதவுகளை திறக்கும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. திருமணத்திற்காக காத்திருக்கிற மகன்களையும் மகள்களையும் நினைத்தருளும். நல்ல வாழ்க்கை துணையை அருளும். பிள்ளை பேறு வேண்டி ஜெபிக்கிற தம்பதிகளை ஆசீர்வதித்து சந்தோஷமான சாட்சியை அவர்களுக்கு கொடுக்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. குடும்பங்களில் இருக்கும் சண்டை, பிரிவு, சமாதானமின்மை ஆகிய அனைத்தையும் நீக்கி உமது அன்பையும் சமாதானத்தையும் ஊற்றும். பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் முதியவர்களையும் உமது கரங்களில் பாதுகாத்தருளும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கல்வி கற்கும் மாணவர்களுக்கு ஞானத்தையும் நினைவாற்றலையும் தாரும். தேர்வுகளில் வெற்றியையும் வாழ்க்கையில் நல்ல எதிர்காலத்தையும் அருளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவரும் இன்று செல்லும் வழியெல்லாம் உமது தூதர்கள் பாதுகாக்கட்டும். எந்த விபத்தும் எந்த தீமையும் எந்த ஆயுதமும் அவர்களை மேற்கொள்ளாதபடி உமது இரத்தத்தால் மூடி பாதுகாத்தருளும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்று அவர்கள் தொடும் எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் வீட்டிலும் வேலையிலும் தொழிலிலும் ஊழியத்திலும் உமது கிருபை பெருகட்டும். அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கச் செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே, எங்கள் ஜெபங்களை கேட்டு பதிலளிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு எல்லா கனமும் எல்லா மகிமையும் எல்லா துதியும் உண்டாவதாக. எங்களுடைய வாட்ஸ்அப்பில் பிரேயருக்காக ரெக்வெஸ்ட் கொடுத்தவர்களை ஜெபிக்கிறோம். ஒசூர் கனகராஜ் குடும்பத்தார், கனகராஜ், கலா, வண்டார்குழலி, கனி அமுதன், இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று முன்னேற்றமான பாதையை கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று தீர்க்கமாய் ஜெபிக்கிறோம். கனகராஜ் அவர்களுக்கு கால் ஆபரேஷன் செய்து ட்ரீட்மெண்ட்டில் சிகிச்சையை எடுத்துக்கொண்டிருக்கும் அவரை மான்களைப் போல் துள்ளி குதித்து ஓடும் அளவுக்கு கால்களை பலப்படுத்தி அவரை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஸ்டாலின் தம்பதியர் மற்றும் ஸ்டாலின் குடும்பத்தாருக்கு அவர்களுடைய மகள்கள் வைஷாலி, யாழினி அவர்கள் படிப்பில் நல்ல தேர்ச்சி பெற்று ஒளிமயமான எதிர்காலத்தை அக்குழந்தைகளுக்கு வழங்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். கோபி அவர்களும் குடும்பத்திற்காகவும் அவர்கள் தந்தை தாய் நல்ல உடல் நலத்துடன் சுகமான வாழ்க்கையினை வாழ, படிப்பில் நல்ல தேர்ச்சி பெற்று நல்ல வெற்றி வாகை சூடி அரசு வேலைகளில் அமர்வதற்காக ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. மற்றும் விக்னேஷ் அவர்களின் குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் தாய் தந்தை நல்ல உடல் நலத்துடன் நோய் நொடியின்றி நீடூழி வாழ பிரார்த்திக்கிறோம். விக்னேஷுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல மணப்பெண் கிடைத்து விவாக கைகூடி வர அருள் புரிய வேண்டுமாய் சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்ததாக ஜஸ்வந்த் குடும்பத்தினருக்கும், ஜஸ்வந்த்
மற்றும் அவருடைய தந்தை தாய் நல்ல உடல் நலத்துடன் தேக ஆரோக்கியத்துடன் நோய் நொடியின்றி நீடூழி வாழ வேண்டும் என ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஜஸ்வந்துக்கு அரசு வேலை கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றமான பாதை அவருக்கு காட்ட வேண்டும் என்று முழு மனதுடன் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் அல்லேலூயா, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் அல்லேலூயா, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் அல்லேலூயா, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.